ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நேற்று நான் ஒரு நியூஸ் படித்தேங்க. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. நேற்று நான் ஒரு நியூஸ் படித்தேன். அந்த நியூஸ் எது சம்மந்தப்பட்டதுன்னா, ஒரு பாலியல் சம்மந்தப்பட்டது. அந்த நியூஸில், அதாவது அந்த கேஸில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நம்மளுடைய ஜட்ஜையா சொல்லியிருக்காரு. அது என்ன தீர்ப்புனா, ஒரு 18 வயசுக்குள்ள, ஓகேங்களா, ஒரு 18 வயசு பொண்ணு, அந்த 18 வயசு பொண்ணு ஒரு சில்லற பையன் மார்பகத்தில் தவறான முறையில் தொட்டான். ஓகேங்களா, மார்பகத்தில் தவறான முறையில் தொட்டுட்டான். அப்புறம் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை கலட்ட முயற்சி பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இதை கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸில் நம்மளுடைய ஜட்ஜையா வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புங்கிறத நீங்களே பாருங்கள். உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்களே சொல்லுங்கள். எனக்கு அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அது என்ன பண்ணுதுங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு பெண் பிள்ளையுடைய மார்பகத்தை தொடுவதோ இல்லைன்னா அந்த பெண் பிள்ளையின் ட்ரெஸ்ஸை அவிழ்ப்பதோ பாலியல் குற்றம் ஆகாது. எப்படிங்க? அதாவது ஒரு பெண்ணுடைய மார்பகத்தை பிடிக்கிறதோ இல்லைன்னா அந்த பெண்ணுடைய ட்ரெஸ்ஸை அவிழ்ப்பதோ பாலியல் குற்றமெல்லாம் ஆகாது. ஓகேவா, எனக்கு என்ன விளங்கலைன்னா, ஒரு வேளை அவருடைய பொண்ணையும் இல்லைன்னா அவருடைய மனைவியவோ யாராவது இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இதே தான் தீர்ப்பா இல்லைன்னா மரண தண்டனைக்கு கொடுத்துருவாரா அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தோணுது அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.